திரு இதயாவும் நம்மோட இணைந்திருக்காரு. இதயாவுடைய கருத்துக்களை கேட்டுடலாம். ஒரு செஃபாலஜிஸ்டாக வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளை எப்படி பார்க்கலாம்? இதயா, நிறைய எண்ணிக்கைகள் வருது, வெவ்வேறு விதமான கணிப்புகளை கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இப்போயும் நம்ம கணிப்புகள்ன்றது கொஞ்சம் மாறுபட்டு தான். தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளுக்குமான வித்தியாசத்தை எப்படி உணரலாம்? தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிசிட்டி அதிகம் அப்படின்னு பார்க்க முடியுமா, இல்லை அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ நானுமே போஸ்ட் போல் சர்வே பண்ணேன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் பண்ணேன், பெரிய அளவில் பண்ணல, பட் ஒரு சில தொகுதிகளில் பண்ணேன். ஆனால் எனக்கு முன்னாடி வந்ததும் பின்னாடி வந்ததும் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அதே எங்கெங்கே திமுக ஜெயிக்கும்னு வந்துச்சோ அங்கே தான் வந்துச்சு, எங்கே அதிமுக ஜெயிக்கும்னு வந்துச்சோ அங்கே அதிமுக ஜெயிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அதனால் இப்போ நம்ம முன்னாடி சின்சியராக எந்த அளவுக்கு பண்ணியிருந்தோமோ அதுதான் எக்ஸிட் போல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மக்கள் அதே தான் சொல்ல போகிறாங்க. அங்கே போய் சொன்னவங்க இங்கேயும் போய் சொல்ல போகிறாங்க. இதில் நீங்கள் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய கணிப்புகள்ங்கிறது ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. இப்போ கடைசி நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் அப்படிங்கிறது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமாங்கிறது தான். இல்லை, இந்த தேர்தல் அப்படி ஆகலைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் ஏன்னா நான் நவம்பரில் பண்ணப்போ என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதுதான் ஜனவரியில் நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பண்ணப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சில் நான் துக்ளக் பண்ணப்போ அதே தான் வந்துச்சு. இப்போ போஸ்ட் போல் பண்ண சர்வேலையும் அதுதான் வந்திருக்கு. ஸோ என்னையை பொறுத்தவரை அந்த 6 மாதமாகவே இந்த டைரக்ஷன்ல எங்கேயும் டீவியேஷன் நான் பார்க்கல. ஸோ அதே தொடர்ந்து பார்க்குறேன். இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா சாணக்கியாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல, அது என்னுடைய கருத்து கணிப்புக்கு நெருக்கமாக இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது 145 to 160 டிஎம்கே அலையன்ஸு. ஓகே, அந்த 50 to 65 இது. அதில் டிவிக்கே நான் அந்த அளவுக்கு போகலை. ஓகே, நான் ஒரு 10க்குள்ள தான் அதை சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சிங்கிள் டிஜிட் தான். சமீபத்தில் ஒரு எண்ணிக்கை வருது, அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். அந்த எண்ணிக்கை உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிவிகே எண்ணிக்கை அப்படிங்கிறதுல ஆக்சிஸ் மை இந்தியா எண்ணிக்கை பார்த்துடலாம். அந்த எண்ணிக்கையில் இருக்கு. அப்போ இது உங்களுக்கு எல்லா நிலைகளையும் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாமல் வந்து தான் பார்க்குறீங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மக்கள் பெரிய மாற்றம். நான் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி மட்டும் சொல்ல, நான் 6 months முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்டேன் என்னோட சர்வே பண்ணிக்க. நான் நவம்பர்ல இருந்தே சில இண்டிவிஜுவல்ஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்ப பண்ணும்போதே என்ன வந்துச்சோ அதுதான் ஜனவரியில நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்காக பண்ணும்போதும் வந்துச்சு. ஓகே, மார்ச்ல துக்ளக் சர்வே பண்ணும்போது அதே தான் வந்துச்சு. ஒவ்வொரு முறையிலையும் நான் சொன்னதுல பெரிய மாற்றங்களை சொல்லல, ஒரே வகையில தான் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதனால அந்த டைரக்ஷன்ன்றதுல எனக்கு எந்த விதமான டீவியேஷனும் பார்க்கல. நான் அந்த டைரக்ஷன் நான் கரெக்டா புடிச்சதா தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்க ஒரு சஞ்சலம் வந்துச்சுன்னு வைங்க, மாறி இருந்தா எனக்கே ஒரு பயம் வந்துடும். இதை இவ்வளவு அடிச்சு சொல்லலாமா அப்படின்ற சந்தேகம்லாம் வந்துடும். நான் இந்த சில சேனலுக்கு பேட்டியே கொடுத்துட்டேன். இந்த முறை நான் அணிச்சது சரியா வரலன்னா நான் இதுல எண்ணிக்கைகள் ஒரு பக்கம், ஓட் ஷேரா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸை மென்ஷன் பண்ணீங்க. அவங்க எண்ணிக்கை என்னோட எண்ணிக்கையோட கிட்டத்தட்ட ஒத்து வருது அப்படின்னு. அவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 42% 46% அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பர்சன்டேஜாக. அதிமுகவுக்கு 36% 40%, தாவேக்காவுக்கு 12% 16%. இது பொருந்துதா? அந்த வாக்கு சதவீதத்தில் கொஞ்சம் உங்கள் எண்ணிக்கையில் எனக்குமே 40% திமுக குறைவதற்கான அந்த ஓவரால் ரிசல்ட் 40 தான் வரும்ன்றதுல எனக்கு ஒன்றும் இது இல்லை. நீங்கள் தீவிரமான மும்முனை போட்டு போனாலும் 38க்கு 39 அது குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் இருக்கேன். அதிமுக பொறுத்தவரை ஒரு 30 அதை நெருங்குவாங்க. தாவேக்காவை பொறுத்தவரை ஒரு 27. ஏன்னா சில இடத்துல நம்ம தாவேக்காவுக்கு கூடுதலான இது கொடுத்தனாலும் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே போயிடும். சில பல தொகுதிகளில் தாவேக்கா 2ஆம் இடத்துக்கு வருவார்கள். குறிப்பாக சென்னையில் அவர்கள் தான் 2ஆம் இடத்துல இருப்பார்கள்ன்றது நம் தீரா நம்பிக்கை. அங்கே என்டிஏ ஒரு சில தொகுதிகள் டெபாசிட் போனாலும் போகும்னே நான் சொல்லியிருக்கேன். அது நீங்கள் ரொம்ப நாளாக சொல்றீங்க. சென்னை போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி. அவர் விஜய் கட்டமைத்த அந்த நேரட்டிவ்ன்றது சென்னைக்கு பொருந்தும். அது முழுமையாக சென்னையா கேடிசிசியா இல்லை, அதெல்லாம் அதில் ஒரு 6-8 தொகுதி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பார்டர் சப்பர்பன்லாம் வச்சுருக்கீங்க. அதுக்காக காஞ்சிபுரம் வந்தவாசின்னு போனால் அது இதாகுமான்னு தெரியல. பட் இந்த அந்த பார்டரை வச்சுக்கலாம் அப்படியே இந்த 3 மாவட்டங்கள்லையும். அதனால அதை பொறுத்தளவுல நம்ம அதே ஸ்டாண்டு தான். அதனால விஜய் கன்வர்ஷன் மற்ற மண்டலங்கள்ல பெருசா இருக்குமான்னு தெரியல. அங்கெல்லாம் அத்திப்பூத்த மாதிரி சில நட்சத்திர வேட்பாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம், திருச்சியே டப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி அதுல ஒரு மதில் மேலே பூனை மாதிரி அது ஆகலாம். அல்லது ஒரு கடும் 4 முனை போட்டியில ஒருவேளை பிரபு காரைக்குடியில ஒருவேளை முந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது 1-2 அந்த மாதிரி ஒரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர, சென்னையை தவிர பெருசா மற்ற இடங்கள்ல இவங்க 28
140 அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்க தான் நான் பார்க்கல. ஓகே, இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 9 நிறுவனங்களுடைய கணிப்புகளில் ஆவரேஜாக போல் ஆஃப் போல்ஸ்னு பார்த்தோம்னா 127லேருந்து 141 இடங்கள் திமுக கூட்டணி, 79லேருந்து 93 இடங்கள் அதிமுக கூட்டணி, தாவேகா 10லேருந்து 16, நாம் தமிழர் 2லேருந்து 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு நவநீத், உங்கள் பார்வை என்ன? சார், ஜென்ரலாக இந்த எக்ஸிட் போலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் டேக் த எக்ஸிட் போல் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே, ஸோ தட் இஸ் நம்ம அப்படி தான் பார்க்கணும். எக்ஸிட் போல் வந்து ஒரு உப்பை வைத்து கொண்டு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இட் கேன் கோ எதிர். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், இன்அக்யூரசி டேட்டா ரிப்போர்ட்டிங் பார்த்துருக்கோம். ஷாம் சார் சொன்ன மாதிரி 2024 தொடர்ந்து இப்போ நடந்த பல மாநில தேர்தலில் கூட ஒரு இன்அக்யூரசி டேட்டா ரிப்போர்ட்டிங் பார்த்துட்டு வரும். பட் இதில் வந்து ஒரு மெசேஜ் கிளியராக இருக்குன்னா என்ன இருக்கிறது பார்க்கணுன்னா வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ஒரு ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுன்றது ஒரு விசிபிள் மெசேஜாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து தேர் நாட் ரூலிங் அவுட். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த சீமான் அவர்கள் கூட வந்து இவர் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும்போது வந்து ஒரு விசிபிளாக ஒரு வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இருக்கிறது அப்படின்ற ஒரு மெசேஜ். ரெண்டாவது வந்து இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம என்னாச்சுன்னா இந்த ஓட்டர் டர்ன் அவுட், அந்த சோஷியல் மீடியா ஆம்பிளிஃபிகேஷன், அது வந்து எல்லாம் பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெட் ரிசல்ட்ல டர்ன் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சிக்னிஃபிகண்டா ஒரு சேஞ்ச் கிடையாது. எக்ஸப்ட் சென்னையில் மட்டும். இப்போ சார் சொல்ற மாதிரி சென்னையில் மட்டும்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% வந்து ஒரு ஸ்பைக் இருக்கிறது. அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் ஹெட்டிங் டு டிஎம்கே வர்சஸ் டிவிகேவா இருக்கலாம். ஏன்னா போன வாட்டி 22 தொகுதியில் வந்து அதிமுக வந்து வாஸ் நாட் ஏபிள் டு ஓபன் த அக்கௌண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். பட் இது வந்து இப்போதைக்கு இதை பார்த்துக்கலாம். ஏன்னா இது இப்போ ஷாம் சார் சொல்ற மாதிரி ஃபோன் கால் மூலமா எடுத்து என்ன பண்றாங்க. பிளஸ் இல்ல நம்ம லிஸ்ட் பண்ற கம்பெனில வந்து எவ்வளவு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கன்றது தெரியாது. சோ தேர் இஸ் இன்அக்யூரசி ஆஃப் டேட்டா. பட் அதுல ரெண்டு விதமா பார்க்கலாம்ல நவநீத். நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள்னா இங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம்னு சொல்லிடுவீங்க. தேசிய அளவில் இருக்கும்போது அதுக்கு குறைவுன்னு கூட பார்க்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். ஒன்னு அவங்களுக்கு தமிழ்நாட்டோட ஜியோகிராஃபியோ அல்லது ஹிஸ்டரி விஷயங்கள் எப்படிங்கிற ஒரு புரிதல், அல்லது ரேண்டம் சாம்பிளிங் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். ரெண்டுமே இருக்கு தானே செய்து அதுல இருக்குதா இருக்கு. இப்போ என்னுடைய நபர் ஒருத்தர் வந்து அவர் வந்து தெரியாம, அதாவது அவர் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கேரளா, அவர் இங்கே ஓட்டு உரிமையில இருக்கு. பட் அவர் சிம் வந்து கேரளா தான். பட் கேரளாவில் வந்து அவர் தொகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சி ஓட்டர்ல கால் வருது. ஸோ அதனால ஒரு இன்அக்யூரசி இருக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ வெல் அண்ட் செட் இப்போ 4ஆம் தேதி நமக்கு காலையில் தெரிய போகுது எப்படி இருக்குன்றது. ஸோ இதை வைத்து வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். இதுதான் முடிவா வரப்போதா அப்படிங்கிறது இல்ல. பட் ஒரு எக்ஸிட் போல்ஸும் மாறி இருக்குது, அதெல்லாம் வேற இல்ல. இண்டிகேட்டர் ஃபார் a third front, ஒரு ஃபார்மேட்டிவ் தேர்ட் ஃப்ரண்ட் வந்து எமர்ஜ் ஆகுதுன்றது ஒரு இன்னொரு இண்டிகேட்டர். அதை நீங்க கவனிக்கலையா? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுதுங்கிற இண்டிகேட்டர் இருக்கா? டஃப்பா இருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நம்ம வந்து பயாஸ்டா பார்க்க முடியாது. சிலது வந்து ஹை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து லோ நம்பர்ஸ். பட் ஒரு சம இதில் பார்க்கும்போது வந்து எஸ், அவங்க 2 பேரும் கான்டெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ புதுசா, அதாவது கான்டெஸ்ட்ல இல்லாதவர் ஒருத்தர் நினைக்கும் போது வந்து அவர் இப்போ அந்த இடத்துல வராருன்றதா ஒரு மெசேஜா நான் பார்க்கணும். ரைட், பேசலாம்.